வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். S25 சுட்டி குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓப்பனிங்லேயே ஆல்ரெடி S25 ப்ளஸோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. அதனால் நான் இதில் அதிகமான டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெயினாக நான் இங்கே வந்து S24-25 அப்படி பார்த்தேன்னா கூட எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஃபீல் ஆச்சுன்னா, S24ல் வந்து எக்ஸினாஸ் இருக்குது, இதில் 8 லிட்டர் இருக்குங்கிறத தாண்டி அதில் வந்து உங்களுக்கு 8GB ரேம் தான் மேக்ஸ். பட் இதில் வந்து 12GB ரேம் இருக்குது. ஸோ சாம்சங்கோட கேலக்ஸி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆன் டிவைஸில் ஒரு சில விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணணும் போது 12GB ரேம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபீல் ஆகுது. மற்றபடி ரெண்டு டிவைஸ்க்கும் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மறுபடியும் எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Sony வந்திருக்கு, இப்படி ஏதாவது சொல்லி கம்பெடுத்து உருட்டிட்டு இருக்கலாமே தவிர இதுலேயும் சேஞ்சஸே இல்லையாங்க? கிடையாதுடா, ரெண்டு ஃபோனுக்கும் சேஞ்சஸ்ல எதுவும் கிடையாது. S25 ப்ளஸ் வந்து Quad HD, பட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் தான். அந்த சைஸ் என்னவோ குட்டியாகிறதுனாலேயே இதில் ஒரு அட்ராக்ஷன் வந்து தனியாக இருக்குது, ஆமாம், துண்டாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணி இப்போ இது பக்கத்தில் நீங்கள் S25 அல்ட்ரா வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் தான் பிடிக்கும். ஆமாம், அந்த குவாலிட்டி, அந்த குட்டியாக இருக்கவும் எல்லாமே குட்டியாக இருக்கா அழகாக. இப்போது SRK வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பான், எனக்கு வந்து கை ஷார்ப்பாக டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இல்லை நான் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணி பழகிட்டேன், எனக்கு S23 அல்ட்ரா இந்த மாதிரி அல்ட்ரா சீரிஸ் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு எனக்கு அப்படி ஃபீல் ஆகலைன்னு நான் சொல்லியிருப்பேன். இதை பிடிச்சதுக்கப்புறம் செம ஜோக்கு. இதில் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஃபோனை யூஸ் பண்ணுற ஃபீலே இல்லை. ஆமாங்க, இல்லை, ஏன்னா நான் அதில் வந்து அந்த எட்ஜஸில் கரெக்டாக எனக்கு பட்டுச்சு. இது வந்து என்னன்னா என் கைக்குள்ளே தான் வந்துடுது, கரெக்டாக இந்த ஃப்ரேம் தான் கையில் அடிக்குது. தெரியுதா? அதான் ரொம்ப குட்டி, இந்த ஃப்ரேம் ரொம்ப குட்டி பையன். வெயிட் பாருங்க 162 கிராம் தான். ஓ, ஸோ ரொம்ப லைட் வெயிட் டிவைஸ். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட எடுத்ததுமே ட்ராபேக் சொல்லணும்னு வைங்களேன், 25 வாட் சார்ஜிங், 4000 mAh பேட்டரி. இதுதான் எனக்கு ட்ராபேக்காக தெரியுது. அடுத்த ட்ராபேக் வந்து ப்ரைஸ். ஸோ இந்த மூணுமே தான் இந்த ஃபோனில் ட்ராபேக்குங்க. இது என்ன ப்ரைஸு? 81. சரியா, 81,000 அப்படின்னும் போது 81,000. இப்போது இந்த இடத்துல என்ன ஃபேக்ட்னா, ஆண்ட்ராய்டு தரப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் நம்ம வந்து அந்த 81,000 ஒரு காணா சொல்கிறோம். பட் இதுவே வந்து இந்த ஃபோனை நீங்கள் அப்படியே ஹெட் டு ஹெட் வந்து ஒரு iPhone 16ஓட நீங்கள் மோத விட்டீங்கன்னா அதோட இது வே பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆமாம், இதுதான் வந்து ஃபேக்ட். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார் வேல்யூ பார்த்துருவோமா? ஏன்னு தெரியல, நமக்கு வந்து டயலர் ஆப்பில் எப்பயுமே அசல்ட்டாக ஸ்டார் 07 கொடுத்தாலே இந்த ஃபோன்லேருந்துலாம் காட்டணும். பட் இதில் ஏதோ கோளார் பண்ணிச்சு. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா 0.956 அதான் வந்து ஹெட் சார் வேல்யூ, அதுதான் மேக்ஸிமம் சார் வேல்யூ. இப்போ டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.2 இன்ச்சு ஃபுல் HD டிஸ்பிளே தான் இது. ஸோ HDR அண்ட் 2600 nits. ஸோ அதெல்லாமே இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல், ஆர்மர்டு அலுமினியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெட்டல், பேக்கு கிளாஸு, ஃப்ரண்ட் கிளாஸு, அது வந்து கார்னிங் குரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2. ஸோ இந்த டாப்பில் வந்து S25க்கும் S25 ப்ளஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் டிசைனு. S25 ப்ளஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே இருக்கும், ஒன்று விடாமல். அதே மவுண்ட் ரோடில் வாங்கின கேமரா ரிங்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷன். அகெயின் கேமராலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50, 12, 10, அதே 12. ஸோ இதனால தான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து ரெண்டு ஃபோனுக்கும் இடையில பெரிய வித்தியாசமே தெரியல. என்னன்னா 19,000 ரூபா ப்ரைஸில் மட்டும்தான் வித்தியாசம் பார்க்குறேனே தவிர மற்றபடி பேட்டரி லைஃபு, சார்ஜிங் ஸ்பீடு, இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஃபோனுக்கும் இடையில. மற்றபடி வந்து மீதி எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து இப்போ நீங்கள் யாராவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, காம்பேக்டாகவும் மைல்டாக. நான் வந்து கேஷுவல் யூஸர், ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு காம்பேக்டான டிவைஸ் வேணும், ஃபோன் காலு, மெயிலு, அப்புறம் சோஷியல் ஆப்ஸ், இப்படி இருக்கிறவங்களுக்கு ஓகே. கேமிங்கான டிவைஸ் ஆனால் கேமிங் கேப்பபிலிட்டி இருந்தாலும் கூட S24 கம்பேர் பண்ணும்போது S25ல் வந்து 10% வேப்பர் சேம்பர் கூலிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ரியல் வேர்ல்டில் பெரிய இம்பாக்டாக ஏற்படுத்துதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் எதுவும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் எக்ஸினாஸ் 2400 கம்பேர் பண்ணும்போது 8 லிட் வந்து நிஜமாவே அந்த அளவுக்கு சூடாகலைங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அடுத்து என்னன்னா, இப்போ இந்த டிவைஸ் ஃபோனுக்கு ஓகேவா இல்லையா? கேமிங் ஆட முடியும், ஆனால் கேமிங்கான டிவைஸ் இது கிடையாது. ஓகே, ஏன்னா டக்குன்னு சார்ஜ் இறங்கும், திரும்ப சார்ஜ் ஏறதுக்கு 25 வாட்டில் போடணும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஓகே, ஆமாம். ஸோ அது வந்து இதில் கொஞ்சம் தலைவலி. ரெண்டாவது, இப்போ ஃபோன் கால் வந்து இயர்பீஸில் இருக்கட்டும், லவுட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஹாப்டிக் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் S25 ப்ளஸில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். அண்ட் நேட்டிவ் டயலர்லேயும் உங்களால் கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோ சைடில் தான் வரும். ஸோ அதை தாண்டி வந்து இப்போ டிஸ்பிளே, அதாவது மீடியா கன்சம்ஷன் வரும்போது உங்களுக்கு 6.2 இன்ச்சாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து பிரைட்டான ஒரு பேனல் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நிஜமாவேங்க, ஆனால் ஒரு ஐஃபோனை, இப்போ ஒரு iPhone 16 இருக்குன்னு வைங்க, iPhone 16 நான் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது என்னதான் அது இதோட பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற ஒரு டிவைஸாக இருக்கும் பட்சத்துலையும் கூட, இப்போ iPhone 16 வந்து 2000 nits அப்படின்னு சொன்னாலும் வெயிலில் போகும்போது ஒரு பிரைட்னஸ் அதில் தெரியுது பார்த்தியா? அது வந்து சாம்சங் டிவைஸோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் அல்ட்ராசோனிக், ஆமாம், அதே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதே மாதிரி ஸ்பீடு, அப்புறம் டபுள் டேப் டு ஸ்லீப்பு, எல்லாமே வந்து இதுலேயும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தான். அதே ஃபோனை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி குட்டியாக்கிருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் நசிக்கிருக்காங்க, அவ்வளோதான்.
சரி இப்போ கேமரான்னு பார்த்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆல்ரெடி சொன்ன ஃபீட்பேக் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ லைட்டில் வந்து மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷன் மத்தியில் இது கொஞ்சம் திணறும். டே டைமில் சீரியஸாக மாஸ் பண்ணிட்டு போயிடும். செல்ஃபியும் நல்லாயிருக்கும், ரியர் கேமரா நல்லாயிருக்கும், வீடியோகிராஃபிலையும் செல்ஃபி நல்லாயிருக்கும், ரியர் கேமரா நல்லாயிருக்கும், அல்ட்ரா ஹெச்டியில் வந்து நீங்கள் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியும், ஃப்ரண்ட்டை சொல்லி ரியரில். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நச்சுன்னு இருக்கும். பனோரமா, ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து இதில் நல்லாயிருக்கும். ஸ்லோ மோஷனில் ஆடியோவோட தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சூப்பரே. நைட் டைமில் திணறும். அது காமனாக சாம்சங் கிட்ட இருக்கிற குறைகள். ஆமாம், அது எல்லாமே அப்படியே இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். அசால்ட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமரா ஆப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். சாம்சங் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும்னா வீடியோ எடுக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆடியோ கண்டினியூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஆர் ஆப்ஷன் ட்ரிகர்டாக இருக்குது. அண்ட் நான் இப்போ எடுத்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமரால S25ல. ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், பக்காவா? அப்படியே ரியர் கேமரா போக முடியுங்க. அதான் சாம்சங்கோட கெத்து. இந்த மாதிரி பழைய இன்ஜின் நல்ல புகையை கக்குதுங்க, தெரியுதா? 5.6x ஜூம்ல இருக்கு, அப்பயும் ஸ்டேபிளா இருக்குல்ல, செம்ம ஸ்டேபிளா. அல்ட்ரா வைடு கொண்டேன், எப்படி இருக்கு? மாஸ் பிட்வீன் சென்சார் தாங்க, கிளாசிக் ஃபீலுங்க சாம்சங்ல. அடுத்து என்னன்னா இதில் இருக்கக்கூடிய 8 லிட், அது நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணால் நைட் டைமில் யூஸ் பண்ணான்றதை தாண்டி நீங்கள் கேம் வித் டேட்டா விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கேம் வித் டேட்டா எந்த ஃபோனாக இருந்தாலுமே தெரிக்க விடுதில்லை இந்த காலத்தில். ஓகே. ஆமாம், மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு கேம் ஆடினா ஐஃபோன்லலாம் பேட்டரி எழுத்தே படுத்துருது. மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டுனா பிஜிஎம் மேலே மொபைல் டேட்டா ஆன் பண்ணி தாங்க விளையாடணும். அப்போ கண்டிப்பாக வந்து ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆகும் தாங்க. வார்ம் ஆகிறதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக கேம் ஆடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் ஆகுங்க. இல்லை கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு ஹீட்டான்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு ஆகிடும், சில வருடங்களுக்கு இல்லை ஆகிடும். ஏன்னா அவங்க அப்டேட் கொடுப்பாங்க, ப்ராசர் பழசாயிட்டே போகும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்காது. பட் வார்ம்னஸ் பார்ஷர் ஃபீல் பண்ணுவீங்க. வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது 80 லிட் அதோட வேலையை அப்பப்போ லைட்டாக காட்டும். பட் நெட்வொர்க் வந்து அடி வாங்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் அடி வாங்கினதெல்லாம் எங்கேயுமே நான் பார்க்கல. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா S25+ மாதிரி அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்காது. சில சமயங்களில் 5G டேட்டாவில் பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது கூட ஒரு சின்ன வார்ம்னஸ் எப்பயாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். பட் எப்போயுமே ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லை, பட் அப்பப்போ அக்கேஷனலாக அந்த வார்ம்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஈஸியாக வார்ம் ஆகும். இது வந்து ஸ்பேஸ் கம்மி, ரொம்ப குட்டி பண்ணுறதுனால அந்த ஹீட் வெளில போகிறதுக்கு கொஞ்சம் இடங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான். ஸோ அதனால் அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா பேட்ரி. என்ன ப்ரோ டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா S25+ ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லைங்கிறத தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பேட்டரியில் இதில் 4000 mAh இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே வீடியோவை நாங்கள் மறுபடியும் ரீப்ளே பண்ணுறோம். தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. நான் இவன்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அதான் S25 vs S25+ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசாமல் போட்டுடலாமா அப்படின்னு கூட கேட்டேன். ஆக மொத்தம் பேட்டரி 4000 mAh, எனக்கு 3.5 hours SOT தாங்க வந்துச்சு. மேபி மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 6 hours கூட ஈஸியாக வந்துடும். வட்சன்லாம் வந்து அவன் 1.5 நாள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். மேபி நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி கொஞ்சம் கேமரா ஆன்லயே வச்சிருப்பாரு. கேமரா மட்டும் இல்லடா, அந்த இது வேற ஆடிட்டு இருந்தேன்ல, இந்த டென்னிஸ் வேற வச்சு கேமரா எல்லாத்தையும் விளையாடுறாரு. பேட்மிண்டன் இதெல்லாம் வந்து விளையாடு. அப்படி பார்த்தா ஆவரேஜா 4 hours SOT. 4 hours வரைக்கும் வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 25%க்குள்ளாரையே நான் எடுத்து சார்ஜ் போட்டுருவேன். 30% கடுப்பாயிடும் எனக்கு. 3.5 மணி நேரம் SOT வரும். 30% கிட்ட இருக்கும் எடுத்து போட்டேன். ஏன்னா 25 வாட் பொறுமையாக ஏறி தொலையும். எங்கேயா டப்புன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா எழுந்து போகணும். அதனாலேயே வந்து நான் மேக்ஸிமம் சார்ஜ் திரும்ப எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது? இப்போ 25%. அது வந்து 25 வாட்டில் கனெக்ட் பண்ணாலும் அது என்ன சொல்லணும்னா இப்போ 30% இருக்குன்னு 100 ஆகிடும் 1 hour அப்படின்னு காட்டும். ஓகே சரியா, 1 hour 100 ஆகிடும் காட்டும். அது பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஆகிடும், யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்லோவாக சார்ஜ் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ஓஹோன்ற அளவுக்கு இருக்காது. காம்பேக்ட் ஃபோனுங்கிறனால அந்த ஒரு காம்ப்ரமைஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது பக்கத்தில் இப்போ Pixel 9 இல்லாட்டி நான் Xiaomi 14 வச்சு எப்படி ப்ரோ இருக்கும்னா அந்த ரெண்டுமே அதை ஈஸியாக ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் பேட்டரி லைஃப்பில். சரியா, ஸோ மற்றபடி வந்து ஓகே நல்ல டிவைஸ், பட் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ குட்டியாக ஒரு ஃபோன் வேணும், குட்டியாக ஒரு ஃப்ளாக்ஷிப் வேணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காம்ப்ரமைஸ் ஒரு ப்ராப்ளமாக இல்லாத பட்சத்தில் அவங்களாம் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ஆளுக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா S23 எனக்கு ரொம்ப பிடிக்கும். S23 மாதிரியான ஃபோனு எனக்கு வந்து 3.5 hours தான். நாங்களே ஒரு 4 months முன்னாடி S23 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு. வேற எல்லா ஃபீச்சருக்கு அந்த 1UI7க்கான ஹோம் அப் எல்லாம் குட் லாக்கு எல்லாம் 25+ல பேசணும் எல்லாமே இதில் இருக்குங்க. இதில் ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக பேசுகிறோம்னா ஃபேக்ட் அதுதான். 25+ தான் நான் யூஸ் பண்ணுறேன், குட்டியாக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். Quad HD பேனல் இல்லை, 45 வாட் சார்ஜிங் இல்லை,
மற்றபடி 2 பேருமே ஒரே டிவைஸ் தான். 2 பேர்கிட்டயுமே வேற எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் டக்குன்னு பார்த்துட முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி. ஏன்னா அக்டோபர் மாதம்லாம் இந்த ப்ரைஸ் ட்ராப்லாம் ஆகல, அப்போ இந்த ஃபோன்ஸ்லாம் எவ்வளோக்கு வருது அப்படின்றத பார்ப்போம்.